إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே திருந்தி வாழ்வதற்கு வரலாறுகள் கற்றுத்தரும் பாடங்கள் என்ற தலைப்பினூடாக நாம் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். நறுமையான சகோதரர்களே, 34வது அத்தியாயம் 16வது வசனம் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அன் யமீனின் வ ஷிமால் குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹு பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர். அல்லாஹு தஆலா இந்த சபஅவாசிகள் வசித்திருந்த இடத்திலே நல்லதோர் அத்தாட்சி இருந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதன் வழியாக செல்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னதானி அன் யமீனின் வ ஷிமால், வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் இரு சோலைகள் இருந்தன. குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்தவற்றை நீங்க என்ன செய்யுங்க, புசியுங்கள், உண்ணுங்கள். அடுத்த அல்லாஹ் சொல்றான், வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வஷ்குரு லஹு பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது ஒரு நல்லதொரு ஊர், அது ஒரு வளமான ஒரு நகரம். அதே போன்று வரப்புன் கஃபூர், மன்னிக்கக்கூடிய இறைவன். இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அந்த நிஅமத்துகளை, அருள்களை இந்த வசனத்திலே அல்லாஹ் நினைவு கூறுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதிலே பார்க்கின்ற போது அல்லாஹ் ஏன் இந்த வரலாற்றை நமக்கு சொல்கிறான் என்றால், இதிலிருந்து அலைஹிஸ்ஸலாம் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெற்ற ஒரு சமுதாயமாக பின்னால் வரக்கூடியவர்கள் மாற வேண்டும். இது சப என்று சொல்லும் போது இஸ்முல் லில் கபீலத்தில் அதீமதி ஃபில் யமன். இப்போ யமன்ல உள்ள ஒரு நல்லதொரு ஒரு கபீலா, ஒரு கோத்திரமாக இவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அவர்களுக்கு செய்த அருள்களை சொல்லிவிட்டு, அந்த அருள்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருளிய அந்த அருள்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒரு அழகான ஒரு ஊராக இருக்கிறது, உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அதை தொடர்ந்து ஃபஅஅரது, எனினும் அவர்கள் அதை என்ன செய்தார்கள், புறக்கணித்து பாவத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். பாவத்தில் அவர்கள் ஆழ்ந்து விட்டார்கள். அருமையான சகோதரர்களே, பாருங்க, அல்லாஹுடைய நிஅமத்துகள், அருள்களுக்கு
அவர்கள் நன்றியுடையவர்களாக இருந்திருந்தால் அந்த அருள்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நீடித்திருக்கும். ஆனால் அவர்கள் அருள்களை நியமத்துகளை அனுபவித்தார்கள், இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தார்கள், இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்கள். அருமையான சகோதரர்களே, அது அவர்களுக்கு தண்டனையை கொண்டு வந்தது. அல்லாஹ் சொல்கிறான், வஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் ஆரிமி வபத்தல்நாஹும் பிஜன்னதைஹிம் ஜன்னதைனி ذواتي உகுல் ஹம்தின் வஅஸ்லிம் வஷைஇம் மின் சித்ரின் கலீல் என்று சொல்கிறான். ஆகவே அவர்கள் கட்டியிருந்த பெரியதொரு அணையை உடைக்கக்கூடிய பெரும் வெள்ளத்தை அவர்களுக்கு நாம் கேடாக அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க என்ன நினைத்தாங்க? இதையெல்லாம் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, இதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் எண்ணினார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அந்த சிறப்பான கனிகளுடைய இரு சோலைகளை அல்லாஹ் எப்படி மாற்றியதாக சொல்கிறான் என்றால், கசப்பும் புளிப்பும் உள்ள காய்களை உடைய மரங்களாலும் சில இலந்தை மரங்களாலும் நிரப்பிய தோப்புகளாக மாற்றிவிட்டோம். எனவே அவைகள் எல்லாம் சிறந்தவைகள் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டு விட்டன என்று சொன்னால், அவர்களுடைய செயல்கள் அப்படித்தானே, நல்ல செயல்கள் மோசமான செயல்களாக மாறுகின்ற போது, நல்லவைகளை அவர்கள் புறக்கணிக்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான்? இவ்வாறான தண்டனைகளை கொண்டு அல்லாஹ் பிடிப்பான். ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا என்ன சொல்கிறான்? எனவே அந்த நன்றி மறந்தவர்களுக்கு நாம் இதை என்ன செய்தோம்? கூலியாக கொடுத்தோம். ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا وَهَلْ نُجَازِي إِلَّا الْكَفُورَ. அப்ப நன்றி கெட்டவர்களுக்கே தவிர மற்றவருக்கும் இத்தகைய கூலியை நாம் கொடுப்போமா என்றும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு ஊர், அந்த ஊர் மக்கள் நல்லவர்களாக இருக்கின்ற போது அந்த ஊருக்கே அது அருளாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே சொல்லும் போது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுகின்ற போது அல்லாஹ் பரக்கத்துடைய கதவுகளை வானத்திலிருந்தும் நாம் திறப்போம் என்று சொல்கிறான், பூமியிலிருந்தும் திறப்போம் என்று சொல்கிறான். அதுவும் பரக்காத் பன்மையில சொல்கிறான். அந்த பரக்காத்துகளை நாம் திறப்போம், வானத்திலிருந்தும் திறப்போம், பூமியிலிருந்தும் திறப்போம். ஆனால் அவர்கள் ஈமானுடையவர்களாக தக்வாவுடையவர்களாக வாழ்வார்களாக இருந்தார். அதே போன்று அல்லாஹு தஆலா மற்றொரு இடத்திலே சொல்கிறான், குர்ஆன்ல சொல்லும் போது, وَضَرَبَ اللَّهُ مَثَلًا قَرْيَةً كَانَتْ آمِنَةً مُطْمَئِنَّةً يَأْتِيهَا رِزْقُهَا رَغَدًا مِنْ كُلِّ مَكَانٍ. அந்த ஊர் மக்கள், நல்ல ஊர் மக்களுக்குரிய உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, அவர்கள் அந்த நல்ல மக்களாக ஈமானோடு அவர்கள் வாழுகின்ற போது அந்த ரிசுக்குடைய வழிகள் என்பது மின் குல்லி மக்கான், ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்யும்? அவர்களுக்கு ரிசுக்குகள் வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்களை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் நன்றி கெட்டவர்களாக நடக்க ஆரம்பிப்பார்களாக இருந்தால், ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப், இரண்டு ஆடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு அணிவிப்பான், இரண்டு ஆடைகளை சுவைக்கச் செய்வான். ஒன்று லிபாஸல் ஜூ, பசியுடைய பட்டினுடைய ஆடை, அதே போன்று வல் ஹௌஃப், அச்சத்துடைய பயத்துடைய ஆடை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, அந்த அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு அவங்க நன்றி கெட்டவர்களாக நடக்கின்ற போது இவ்வாறு நாம் அவர்களை பிடிப்போம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த சபவாசிகளுடைய இந்த செய்தியிலே அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா பைனஹும் வபைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா குரம் வாஹிரத்தம் வகத்தர்னா ஃபீஹா ஸைர் சீரு ஃபீஹா லயாலிய வ அய்யாமன் ஆமினீன். அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய ஊருக்கும் அதே போன்று அந்த பாரக்னா ஃபீஹா அல்லதி பாரக்னா ஃபீஹா, நாம் அருள் புரிந்த அந்த சிரியா இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா, பாரக்னா ஹவுலஹு என்று. எனவே அந்த செழிப்பான ஊர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்ச்சியாக பல கிராமங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாம் ஆக்கி அந்த பாதைகளையும் அவர்களுக்கு அமைத்து, அந்த இரவு பகல் நேரங்கள் அவங்க ஆமினின், பாதுகாப்போடு அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்றும் கூறியிருந்தோம். அப்படியான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். ஆனால் ஃபகாலு, அவர்கள் ரப்பனா பாயித் பைன அஸ்வாரினா, அவர்களாகவே என்ன செய்தார்கள்? இதை அவர்கள் புறக்கணித்து
என்ன தொடர்ச்சியாக இவ்வாறு ஊர்கள் இருப்பது எமக்கு என்ன செய்யல, இன்பம் அளிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு எங்கள் இறைவனே எங்கள் பயணங்களை நெடுந்தூரமாக்கும்படி செய்வதற்காக மத்தியில் தொடர்ச்சியாக உள்ள கிராமங்களை அழித்து விடுவாயாக என்றும் பிரார்த்தித்து தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்களையும் அவர்களுடைய நகரங்களையும் அழித்து அவர்களையும் பல இடங்களுக்கு சிதறடித்து பலரும் இழிவாக பேசப்படக்கூடிய கதைகளாகவும் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். இதில் படிப்பினை யாருக்கென்றால் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பவர்களுக்கும் அதே போன்று பொறுமையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இதில் படிப்பினை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சிலர் என்ன செய்யறாங்க, அவர்களாகவே தண்டனையை கேட்டு பெற்றுக்கொள்கின்ற அமைப்பிலே செயல்படுகிறார். அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், நிஅமத்துகளை செய்திருக்கிறான். அந்த நிஅமத்துகளை அவர்களே என்ன செய்கிறார்கள், புறக்கணித்து அந்த நிஅமத்துக்கு மாற்றமானவைகளை அவர்களாகவே பிரார்த்தித்து தேடி பெற்றுக் கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னு சல்வா என்ற உணவை அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி கொண்டிருந்தான். அந்த சொர்க்கத்து உணவு அவர்கள் என்ன செய்தார்கள், அதை புறக்கணித்து அவர்கள் பருப்பையும் அதே போன்று வெங்காயத்தையும் இப்படியானவைகளை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படி என்றால், இறங்கி செல்லுங்கள். இப்படியான அதாவது அல்லாஹுடைய நிஅமத்துகளை அவர்களாகவே புறக்கணிக்கக்கூடியவர்கள். இங்கு உண்மையில் யாருக்கு படிப்பினை என்றால், எவர்கள் உண்மையில் பொறுமையாக செயல்படுவார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக செயல்படுவார்களோ அவர்களுக்குத்தான். அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஸத்தக அலைஹிம் இப்லீசு ظنஹு. அவர்கள் இப்லீசுடைய எண்ணத்தை தான் அவர்கள் என்ன செய்தார்கள், உண்மைப்படுத்தினார்கள். இப்லீஸ் எதை நாடுவான், இப்லீஸ் எதை விரும்புவான், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய வேண்டும். எனவே அவர்கள் அந்த இப்லீசுடைய எண்ணத்தை தான் உண்மைப்படுத்தினார்கள். ஃபத்தபஊ, அவனே அவர்கள் என்ன செய்தார்கள், பின்பற்றினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதில் இல்லா ஃபரீகம் மினல் முஃமினீன், அப்ப அதாவது நம்பிக்கை கொண்ட சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள், இப்லீஸையே பின்பற்றினார்கள். இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறான் என்றால், எதற்காக சொல்கிறான் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். ஒரு சிறந்த ஒரு மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த மக்கள் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்ற அளவுக்கு சிறந்து விளங்கிய ஒரு கபீலா, அது ஒரு கூட்டம், ஒரு கோத்திரம். ஆனால் படைத்த ரப்புக்கு மாறு செய்த காரணத்தால் அவர்கள் பலவாறாக சிதறடிக்கப்பட்டு அடையாளம் காணாமல் என்ன செய்தார்கள், சென்று விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இறைவனிடத்தில் உண்மைக்கு சிறப்பும் கண்ணியமும் அவனுக்கு யார் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழ்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். நீங்க குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை அருளிய பலருக்கு சொல்கிறான், இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. இதை நீங்க சபையிலே பார்க்கலாம். எந்த அத்தியாயத்துல இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறானோ அந்த அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு சொல்கிறான், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்துக்கு அல்லாஹு தஆலா இதை கட்டளையாக பிறப்பிக்கிறான். நறுமையான சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்புதான் மிக சிறந்த நோன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுடைய இரவு வணக்கத்தை சிறப்பித்து சொன்னார்கள். அவ்வளவு அவர்கள் படைத்த ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த வரலாறு, நாங்கள் இந்த சபவாசிகளுடைய இந்த வரலாற்றை, குர்ஆன் சொன்ன வரலாறு, இதிலிருந்து உண்மையில் நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை, நாங்கள் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை என்ன? எது நாங்கள் படிப்பினையாக இந்த வரலாற்றில் பார்த்தோம்? அல்லாஹுடைய அருள்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அருள்களை நமக்கு நினைவுபடுத்துவான். நீங்க குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான், உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை நினைவு கூறுங்கள். அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நாங்க தனியாக உட்கார்ந்து
ஒவ்வொருவரும் அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்துகள் அருள்கள் என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படி ஒருவர் எண்ணி பார்க்கும் போது அவர் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியாராக அவர் இருப்பார். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக அவர் இருப்பார். எனவே இந்த வரலாறு அவர்களுக்கு இட்ட கட்டளை, அவர்களுக்கு சொன்ன விடயங்கள் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான், அதிலிருந்து நீங்கள் அனுபவியுங்கள். அதை அனுபவித்து நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். வஷ்குருலஹு. ஒரு அழகான ஊர், உங்களுக்கு அழகான ஒரு ஊரை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான், அழகான ஒரு ஊர். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நியமத் உங்களுக்கு தொடர்ந்து நீடிக்க வேண்டும். இவை மாறக்கூடாது என்றால் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமுதாயத்திடமிருந்தும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள்களை எடுப்பதில்லை. அவர்கள் என்ன செய்கின்ற வரை அந்த அருள்களுக்கு நன்றி கெட்டவர்களாக நடக்கும் வரை. எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து இறைவன் மிக்க மன்னிப்பவன், ரப்புன் கஃபூர். மன்னிக்கக்கூடிய இறைவனிடமிருந்தே தண்டனை வருகிறது என்றால் எவ்வளவு அவர்கள் மோசமாக நடந்திருப்பார்கள், எவ்வளவு படைத்த ரப்புடைய கட்டளைகளை மீறி இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, நாம் மற்றும் ஒரு வரலாற்றை பார்ப்போம். 5வது அத்தியாயம் 27வது வசனத்திலிருந்து நீங்கள் இந்த வரலாற்றில் இந்த செய்தியை படிக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், வத்துலு அலைஹிம் நப நப அப்னை ஆதம பில் ஹக். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்ப அவர்களுக்கு நீங்க ஓதி காண்பியுங்கள், அவர்களுக்கு நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள். யாருடைய செய்தி என்று சொன்னால், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மக்கள், 2 பிள்ளைகளுடைய செய்தியை, அந்த உண்மையான செய்தியை நீங்க என்ன செய்யுங்க? அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள். எனவே அவர்கள் இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். அவர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு குர்பானியை இருவருமாக, ஒருவர் ஒரு குர்பானியை செய்கிறார், மற்றொரு இன்னொரு குர்பானியை செய்கிறார். இறைவனுடைய அந்த நெருக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் பலி கொடுத்த போது அல்லாஹு தஆலா ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொண்டான். ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வலம் யுதகப்பல் மினல் ஆகர், அடுத்தவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் உண்மையில் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், அன்றைய காலத்திலே நாங்கள் ஹதீஸ்கள்ல படிக்கிறோம், ஒரு முறை இருந்தது. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு எதை கரித்து விடுகிறதோ அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. எது அப்படி வானத்தில் ஒரு நெருப்பு வந்து கரிக்கவில்லையோ, எரித்து விடவில்லையோ, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே இவ்வாறான ஒரு முறை இருந்தது. அப்ப ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அதாவது நான் எனது அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய விதத்தில் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், எனது செயலை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும், என்னிடம் ஏற்பட்ட குறைபாடுகள் என்ன, என்னிடம் ஏற்பட்ட தவறுகள் என்ன, இப்படித்தானே சிந்திக்க வேண்டும், இப்படித்தானே ஒருவர் சிந்திக்க வேண்டும். ஆனால் என் அருமையான சகோதரர்களே, அவர் தனது சகோதரனை பார்த்து சொல்லிவிடுகிறார், லஅக்துலன்னக், நான் உன்னை கொன்று விடுவேன். பாருங்க, அதாவது அடுத்த முடிவு மோசமாகத்தான் இருக்கு. அந்த இடத்துல உண்மையில் அவர் தனது சகோதரனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால் அவரிடம் கேட்க வேண்டும், நீ செய்த அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, நானும் அவ்வாறு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய விதத்தில் எனது அமலை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பதற்கு பதிலாக, என் அருமை சகோதரர்களே, உன்னை கொன்று விடுவேன். இந்த இடத்துல என்ன கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். எனவே அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வா உடையவரிடமிருந்து என்ற மெசேஜை கொடுக்கிறார். என்ன மெசேஜ் அங்க கொடுக்கப்படுது? அல்லாஹ் ஒரு அமலை அங்கீகரிப்பது யாரிடமிருந்து? முத்தகீன்கள், தக்வா உடையவர்களிடமிருந்து. எனவே நீ உன்னை ஒரு தக்வா உடையவனாக மாற்றிக்கொள், நீ உன்னை ஒரு தக்வா உடையவனாக மாற்றிக்கொள். அதுதான் நீ செய்ய வேண்டிய பணி. உன்னை ஒரு இறையச்சமிக்க ஒருவனாக நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தி அங்கு என்ன செய்யப்படுது? வழங்கப்படுகிறது. அடுத்து அவர் சொல்கிறார், நீ என்னை கொள்வதற்காக
உனது கையை என்னளவில் நீட்டினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவ்வாறு உன்னை கொள்வதற்காக எனது கையை நான் நீட்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நான் அகிலங்களின் இரட்சகனை பயப்படுகிறேன். முன்னால சொன்னார் என்ன? தக்வாவுடையவனிடமிருந்து தான் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நான் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு மனிதன், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், அகிலங்களுடைய இரட்சகனை நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன். இதுவும் என்ன? அவர் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு, தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. நான் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். அருமையான சகோதரர்களே, எனவே அடுத்தும் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், என் பாவச் சுமையையும் உன் பாவச் சுமையும் சுமந்து கொண்டு இறைவனிடம் வருவதை நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னால், நீ இவ்வாறு செய்தால் நீ என்ன செய்து விடுவாய், இவ்வாறு எனது பாவச் சுமையும் சுமந்து கொண்டு நீ நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுவாய். ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார் வதாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலி என்றும் சொல்கிறார். இதையும் சொல்கிறார், நீ இவ்வாறு செய்துவிட்டால் எனது பாவச் சுமையை நீ சுமக்க வேண்டி வரும். அதே போன்று நீ நரகத்துக்குரியவனாக, எனது பாவச் சுமை என்று சொன்னால் அந்த கொலை செய்யப்படுகின்ற, கொலை செய்ய போது அந்த கொலைக்குரிய அந்த பாவத்தை யார் சுமக்க வேண்டும்? அந்த கொலையாளி சுமக்க வேண்டும். அதன் மூலமாக நீ நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலி என்றும் சொல்கிறார். அப்ப இவ்வளவு சொல்லப்பட்ட பிறகும் என்ன செய்கிறது? அந்த தனது சகோதரனை அவன் கொன்று விடுவதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். ஃபஅஸ்பஹ மினல் ஹாசிரீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான் என்றால், இதில் உண்மையில் இந்த இரண்டு பேரிடம் உள்ள முன்மாதிரி, யாரிடம் முன்மாதிரி இருக்கிறது, யாரிடம் முன்மாதிரி இருக்கிறது எங்களுக்கு என்று சொன்னால், அவர் ஒரு சகோதரர் எப்படி நடந்து கொண்டார், எவ்வளவு பொறுமையாக தனது சகோதரனுக்கு உபதேசம் செய்கிறார், எவ்வளவு அழகாக உபதேசம் செய்கிறார். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்புகளை அளிப்பான். ஒவ்வொருவருக்கும் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக அல்லாஹ் வழங்குவான். எனவே தனது சகோதரன் இவ்வளவு உபதேசம் செய்தும், இவ்வளவு அறிவுரைகள் போதனைகள் செய்தும் ஷைத்தான் அவனுக்குள் தூண்டியது என்ன? சகோதரனை கொன்றுவிட வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள், படிப்பினைகள், அதில் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் படித்த படிப்பினைகள், பாடங்கள். எப்படி தக்குவாண்டா? அதாவது இறையச்சம் மிக்கவர்கள், தக்குவா உடையவர்களிடமிருந்தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லையா? எனவே அவர் சொன்ன அந்த உபதேசம் தனது சகோதரனுக்கு சொன்னது ஏன் சொன்னார் என்றால், நீ உன்னை தக்குவா உடையவனாக மாற்றிக்கொள், உனது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், உனது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். நீ எனக்கு தீங்கை நாடினாலும் நான் ஒருபோதும் உனக்கு தீங்கை நாட மாட்டேன். அதற்கான காரணம் என்ன? இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நான் அகிலங்களுடைய இரட்சகன் அதிபதி அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன். எனவே அருமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமானது, இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹவுஃப், அல்லாஹுவை பற்றிய அச்சம் சொல்லும் போது, நாளை மறுமையில் 7 சாராருக்கு நிழல் கிடைக்கக்கூடிய ஹதீஸிலே சொல்கின்ற போதும், ஒரு மனிதன் தன்னை ஒரு பெண் தவறான வழிக்கு அழைக்கின்ற போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். அது அவனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை நாளை மறுமையிலே வழங்குகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய அச்சம், பயம், அது மாத்திரம் அல்லாமல் அடுத்ததாக அந்த சகோதரன் அந்த பாவத்துடைய பாரதூரத்தை சொல்கிறான். நீ இவ்வாறு செய்துவிட்டால் அதனுடைய விளைவுகள் பயங்கரமானவைகள், மோசமானவைகள். அந்த பாவத்தை நீ சுமந்து நீ நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுவாய், நீ நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலி என்றும் சொன்னதன் பிறகும் அவன் என்ன செய்கிறான்? அவன் அந்த அநியாயத்தை செய்து விடுவதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில இந்த வரலாறு நமக்கு சொல்கின்ற விஷயங்கள், நாம் எப்படி நம்மை ஆக்கிக்கொள்ளணும், யாரை போன்று நாம் இருக்க வேண்டும். நமக்கு ஒருவன் தீங்கை நாடினாலும் நாம் அவனுக்கு தீங்கை நாடக்கூடாது. ஏனென்றால், அதாவது படைத்த ரப்புடைய திருப்திக்காக,
படைத்த ரப்புடைய திருப்பொருத்தத்துக்காக, படைத்த ரப்பிடம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்ற செய்திகள் எல்லாம் நாம் இதிலே பார்க்கின்றோம். எனவே தக்வா உடையவர்களிடமிருந்து தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இரையச்சம் மிக்கவரிடமிருந்து தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த அளவு நாம் எமக்குள் தக்வாவை, இரையச்சத்தை வளர்த்துக் கொள்கிறோம், தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்கிறோம் என்ற இந்த விடயங்கள் அல்லாஹு தாலா மூமின்களுடைய அடையாளமாக சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்றால், வஹாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். ஆல இம்ரான் 175 வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் என்னையே அஞ்சுங்கள், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் என்னையே பயப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இங்கு ஈமானுக்கு அல்லாஹ் நிபந்தனையாக இதை சொல்வதை பார்க்கிறோம். நீங்க மூமீன்களாக இருந்தால் என்னையே அஞ்சுங்கள், என்னையே பயப்படுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, மூமீன்களை பொறுத்தவரையில் மூமீன்கள் சூரத்துல் மூமினூனிலே நீங்க பார்க்கலாம். சூரத்துல் மூமினூன், மூமீன்கள் என்றே அத்தியாயம் இருக்கிறது குர்ஆன்ல. அந்த அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் மூமின்களுடைய ஒரு பண்பை சொல்கின்ற போது சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், கொடுப்பார்கள். குலூபுஹும் வஜிலா, அவங்களுடைய உள்ளத்தில் பயம் இருக்கும், அவர்களுடைய உள்ளத்தில் அச்சம் இருக்கும். அந்த உள்ளம் பயந்த நிலையில் அன்பிற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அவர்கள் மதுபானம் அருந்துகிறார்களா, அல்லது அவர்கள் திருடுகின்றார்களா, அல்லது அவர்கள் விபச்சாரம் செய்கின்றார்களா, இப்படி ஏன் அவங்க வேற எதுவும் பாவங்கள் செய்கின்றார்களா, அதனால பயப்படுறாங்கன்னு கேட்கிறான். அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது சித்தியக்கூடிய மகளே, அவ்வாறல்ல, அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அவர்கள் தொழக்கூடியவர்கள், அவர்கள் சதக்காக்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய பயம் அச்சம் எல்லாம் ஒன்றுதான். என்ன அச்சம்? வயஹாஃபு அல்லா யக்பல மின்ஹு, அல்லாஹ் இதை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்றுதான் பயப்படுவார்கள். அவங்களோட பயம் எல்லாம் அல்லாஹ் இதை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்றுதான் அஞ்சுவார்கள். அந்த பயம் தான் இருக்கும். பாருங்க, அல்லாஹுவை அறிந்தவர்களுடைய நிலை எப்படின்னு பாருங்க. அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹ்வின் பால் எவ்வளவு நெருங்குகிறார்களோ அந்த அளவுக்கு இவைகள் தான் அதிகரிக்கும். இதுதான் என்ன செய்யும்? அவங்களோட உள்ளத்தில் அதிகரிக்கும். எனது அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுமோ என்ற பயம், அச்சம் தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த வரலாறு நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால், நாம் எந்த அளவு தக்வாவை, இறையச்சத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்வோமோ அந்த அளவு நமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, நீங்கள் குர்ஆன்ல 68வது அத்தியாயம் சூரத்துல் கலம் அத்தியாயம், இந்த சூரத்துல் கலம் அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் இதிலே அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்கிறான். 18வது வசனத்திலிருந்து நீங்க படித்து 17வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். அல்லாஹ் இதிலே மக்கா வாசிகளுக்கு என்ன சொல்கிறான் என்றால், மக்காவாசிகளும் பஞ்சத்தால் என்ன செய்யப்பட்டார்கள்? சோதிக்கப்பட்டார்கள். அந்த பஞ்சத்தை நபியுடைய துஆவின் மூலம் தான் அல்லாஹ் நீக்கினாலும் மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாங்க? வரம்பு மீறியதை பார்க்கணும். அப்ப இந்த இதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இதுவும் ஒரு யமன் பகுதியில் உள்ள ஒரு செய்திதான். யமன் பகுதியை சொல்ல, அந்த பகுதியில் உள்ள ஒரு தோப்புக்கு சொந்தக்காரர்களுடைய வரலாறு தான். அதிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்க மறுநாள் என்ன செய்ய போகின்றோம்? நமது அந்த விளைச்சல்களை எல்லாம் நாம் அறுவடை செய்ய போகின்றோம், அறுத்து விடுவோம் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? சத்தியம் செய்தாங்க. நாளைக்கு நாங்க கன்ஃபார்மா போய் என்ன செய்யறது? எல்லாத்தையும் அறுக்கிறது தான் நமது அந்த விளைச்சல்களை. என் அருமை சகோதரர்களே, ஆனால் வலா யஸ்தஸ்னூன், அவர்கள் அல்லாஹ் நாடினால் என்று சொல்லவில்லை. அவர்கள் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லவில்லை. இது ஒரு விஷயம். எனவே அடுத்ததாக இவர்களுடைய மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இவருடைய அதாவது தந்தை என்ன செய்தார் என்றால், ஏழைகளுக்கெல்லாம் அந்த அறுவடையும் போது கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்றால், நாம் இதிலிருந்து ஏழைகளுக்கு எதையும் கொடுக்கக்கூடாது, ஏழைகள் வருவதற்கு முன்னால். இதிலே அல்லாஹு தஆலா அதையும் சேர்த்து சொல்கிறான், அல்லா யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கின். அப்ப அவங்களுக்கு என்ன பேசுறாங்கண்டா, அதாவது எந்த ஒரு ஏழையும் இன்றைய தினம் என்ன செய்யக்கூடாது? உங்களிடத்துல நுழைந்து விடக்கூடாது என்றும் பேசிக்கொண்டார்.
ஏழைகளுக்கு கொடுக்கிற முடிவையும் கைவிட்டார்கள். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய முடிவையும் கைவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த தோட்டத்துக்கு வந்து அவர்கள் பார்க்கின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதனுடைய நிலையை பற்றி அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது அது அவ்வாறே முழுமையாக எரிந்து கிடந்தன. சுப்ஹானல்லாஹ். அவைகள் என்ன செய்தன? அடையாளம் காணாத அளவுக்கு அது அவ்வாறே மாறிவிட்டதென்றால் நாங்கள் வேறொரு தோட்டத்துக்கு வந்து விட்டோமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதனுடைய நிலைமை மோசமடைந்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா ஃபாஸ்பஹத் கஸ்ஸரீம், அதாவது வேருடன் களைந்து விட்ட மாதிரி அவைகள் என்ன செய்துவிட்டன? அவைகள் அழிந்து போய்விட்டன என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல அவர்களிலே ஒருவர், அவர்களோடு இருந்த அவர்களுடைய ஒரு சகோதரர் சொல்றார், கால அவுசத்துஹும் அலம் அகுல்லக்கும் லௌலா துஸப்பிஹூன். அதாவது அவர் சொல்கிறார், அவர்கள் ஒரு நடுநிலையான ஒருவர், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, அலம் அகுல்லக்கும் லௌலா துஸப்பிஹூன், நீங்கள் இறைவனை துதி செய்து கொண்டிருக்க வேண்டாமா, அதை நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அப்போதுதான் சொல்றாங்க, காலு சுப்ஹான ரப்பினா இன்னா குன்னா ஸாலிமீன், எங்கள் இறைவனை மிக்க தூய்மையானவன், நிச்சயமாக நாங்கள் தான் அநியாயக்காரர்கள், நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம். எனவே அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து இவ்வாறு நிந்தனை செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களை, நாங்கள் வரம்பு மீறிவிட்டோம், எங்களுக்கு கேடுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இதை என்ன செய்ய முடியும்? நல்லதாக அவன் மாற்றி தருவதற்கு முடியும். அதை நாம் ஆதரவிக்கிறோம், நாம் அவனையே நோக்குகிறோம் என்று சொன்னார்கள். இந்த வரலாற்றை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் என்ன, அவர்களிலே ஒருவர் அவர்களுக்கு நினைவு கூறக்கூடியவராகவும் இருக்கிறார். இதுல மிக முக்கியமாக ஒருவர் வந்து வருங்காலத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். எனவே அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதை சொல்லாமல் உறுதியாக சத்தியமிட்டு சொன்னார்கள் என்ற ஒரு விடயம். அதே போன்று ஏழைகளுக்கு கொடுத்து உதவியவர்கள் நாங்க பாக்குறோமா இல்லையா? வாழ்க்கையில ஏதாவது சில நேரங்களில் பொருளாதார நெருக்கடி வருகின்ற போது, ஒருவருடைய ஊதியத்துல சம்பளத்துல கொஞ்சம் குறைந்து விடும் போது என்ன செய்வாங்க? முதல்ல முடிவு செய்யறது கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்ட வேணும். எதை நிப்பாட்ட வேணும்? கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்ட வேணும் என்றுதான் முடிவு. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் ஹதீஸ சொல்லும் போது, துர்ஸகூன இல்லா பி துஆஃபாயிக்கும் என்றான், உங்களுக்கு உணவளிக்கப்படுவது உங்களில் உள்ள பலவீனர்களை கொண்டே தவிர இல்லைன்றான். எனவே எங்களுக்கு அந்த உணவு வருவது நாம் சில ஏழைகளுக்கு கொடுப்பதன் காரணமாக இருக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்வதன் காரணமாக இருக்கலாம். எனவே என் அருமையான சகோதரர்களே, இவைகளை குறையும் போது மொத்தமாக அவைகளை இல்லாமல் ஆக்கி விடாமல் நாம் அவைகள் கொஞ்சம் குறைத்து கொடுக்கக்கூடிய முடிவுகள். நாங்கள் ஒரு ஹதீஸை படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பெய்யுமாறு என்ன செய்கிறது? மேகத்திலிருந்து சப்தம் வருகிறது. அப்ப ஒருவருடைய தோட்டத்துக்கு மழை பொழிகிறது. அப்ப அதை தொடர்ந்து ஒருவர் சென்று அவருடைய பெயரை கேட்கும் போது அங்கு என்ன பெயர் சொல்லப்பட்டதோ அதே பெயர் தான் அவருடைய பெயராக இருக்கிறது. அப்ப அவரிடம் கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய சிறப்பு எப்படி உங்களுக்கு இப்படி சொல்லப்பட்டது நான் கேட்டேன் என்றார். அப்போ சொல்கிறார்கள், நான் வந்து அறுவடை செய்தால் அதை நான் 3ஆக பிரிப்பேன் என்றார். நான் இந்த விவசாயத்தை நான் அறுவடை செய்து விட்டால் அதை நான் 3ஆக பிரிப்பேன். ஒன்று வந்து எனது குடும்பத்துக்கு, ஒன்று மறுபடியும் அதிலே நான் விவசாயத்துக்கு போட வேண்டும், அடுத்தது ஏழைகளுக்கு, அப்படின்னு சொல்றார். சுப்ஹானல்லாஹ். அவருக்கு எவ்வளவு அதுல பரக்கத் செய்யப்படுகிறது என்று பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இந்த வரலாறுகளை நாங்க சில நேரம் பாருங்க, சில நேரங்களில் பெற்றோர்கள் வந்து கொடுத்து கொண்டிருப்பாங்க. பெற்றோர்கள் என்ன செஞ்சிருவாங்க? அவங்க போனதுக்கு பிறகு அதனுடைய அதிகாரம் பிள்ளைகளுக்கு வரும். பெற்றோர்கள் செய்த நல்லவைகளை அவங்க செய்ய மாட்டாங்க, பெற்றோர்கள் செய்து வந்த நல்லவைகளை செய்யாம விட்டுடுவாங்க என்ற நிலைகளை எல்லாம் பார்க்கணும். அவர்களுக்கெல்லாம் இதுல படிப்பினை இருக்கிறது. எனவே அவைகள் பரக்கத்துக்குரியவைகள், அந்த பரக்கத்துடைய வாயில்கள் அடைக்கப்படக்கூடாது. நாங்கள் ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமாக அதில் நிச்சயமாக பரக்கத்து செய்யப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினையை இந்த வரலாறு தாங்கி நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாங்க குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, 28வது அத்தியாயம் 76வது வசனத்திலிருந்து 76வது வசனத்தில் நீங்க படித்து பாருங்கள். இதில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தைச் சேர்ந்த காரூனுடைய செய்தியை சொல்கிறான். அல்லாஹு தஆலா
அந்த காரூனுடைய செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். காரூனுக்கு வழங்கிய அந்த செல்வத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த காரூனுக்கு பொக்கிஷங்கள் வழங்கப்பட்டிருந்தன என்று சொல்லி சொன்னால், அதாவது அதனுடைய அந்த சாவிகளை பலசாலிகளான எத்தனையோ பேர் சிரமத்தோடு சுமக்க வேண்டியிருந்தது. அந்த அளவு பொக்கிஷம் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த சமுதாயம் அவன் திருந்தி வாழ்வதற்காக என்ன அறிவுரைகளை சொன்னார்கள்? அவன் திருந்தி வாழ்வதற்காக அந்த சமுதாயம் சொன்ன அறிவுரைகள் என்ன? அவனுடைய அந்த மக்கள், அந்த அல்லாஹ் சொல்றான், இது கால லஹு கௌமுஹு, அவன் திருந்தி வாழ்வதற்காக அந்த சமுதாயம் என்ன சொன்னது என்றால், அதாவது லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அதாவது நீ கர்வம் ஆணவம் கொள்ளாதே. என்ன செய்யாத? கர்வம் ஆணவம் கொள்ளாதே. ஃபரஹ் என்ற வார்த்தை சந்தோஷத்தையும் குறிக்குது. எனவே உனக்கு என்ன ஒரு அந்த ஆணவத்தோடு கர்வத்தோடு கூடிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு கூடாது என்று அவங்க அறிவுரை வழங்குகிறார். அவனிடம் உள்ள செல்வம் அவனுக்குள் ஆணவத்தையும் கர்வத்தையும் வளர்க்கிறது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், நிச்சயமாக அல்லாஹ் இவ்வாறு ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அறிவுரை சொல்கிறார், அறிவுரை வழங்குகிறார்கள். அப்படித்தானே? நிறைய பேரை பாருங்க, அவர்களுக்கு செல்வ செழிப்புகள் அதிகரிக்கின்ற போது சில நேரங்கள்ல என்ன செஞ்சுவாங்க? படைத்த ரப்பை மறந்து விடுவார். படைத்த ரப்பிட தான் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பாங்க, தா தா தான்னு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு என்ன செய்வார்கள்? என்ன சொல்வார்கள் தெரியுமா? தொழுவதற்கு கூட நேரம் இல்லை. என்ன சொல்றது? அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவனுடைய நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தொழுவதற்கு நேரம் இல்லை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நேரம் இல்லை என்று இப்படி மாறி பேசுவார்கள். இது முதலாவது அறிவுரை, நீ ஆணவம் கர்வம் கொள்ளாதே. அடுத்து என்ன? அதாவது நமக்கு இப்படி அறிவுரை சொல்லக்கூடியவன் நாங்க பக்கத்துல வச்சுக்கொள்ள, இது முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு இப்படி அறிவுரை சொல்லக்கூடியவர்களை நாங்க வெறுக்க கூடாது. பெரும்பாலும் மனிதனுடைய நிலை என்னன்னா, இப்படி அறிவுரை சொல்லக்கூடியவங்களை வெறுப்பார்கள். புரியுது அவன் சொல்றது? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஒருத்தர் சொல்றார், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சொல்றார், இவர் தவறு செய்தால் நாம் இவரை என்ன செய்வோம்? தட்டி கேட்போம் என்று சொல்றார். சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் புகழ்றாங்க, இப்படி கேட்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் புகழ்றாங்க. எனவே நறுமையான சகோதரன், மனிதனை பொறுத்தவரையில மனிதனுக்கு என்ன செய்து செல்வம் அதிகரிக்கின்ற போது, அவனுக்கு பட்டம் பதவிகள் வருகின்ற போது என்ன செஞ்சிடும்? ஆணவம் வந்துடும், ஷைத்தான் அதை கொண்டு வழிகெடுப்பான். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ சொல்றாங்க, ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய மோசமான ரெண்டு இருக்குதுன்றான். ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய மோசமான ரெண்டு இருக்கிறது. அது எப்படி உதாரணமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, அதாவது இரண்டு பசியோடு உள்ள ஓநாய்கள், இரண்டு பசியோடு உள்ள ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள் புகுந்தால் எப்படி அந்த ஆடுகளை எல்லாம் துவம்சம் செய்யுமோ, பசியோடு உள்ள இரண்டு ஓநாய்கள் நுழைகின்றன. நுழைந்து அந்த ஆடுகளை எவ்வாறு அது சின்னாபின்னப்படுத்துமோ, அவைகள் கொன்று அப்படி இல்லாமலாக்குமோ, அழித்து குதறுமோ, அது போன்றுதான் ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய ரெண்டு விஷயம். ஒன்று அவனது செல்வம், அடுத்தது அவனது பதவி அந்தஸ்து. இந்த ரெண்டும் ஆபத்தானது. இதுல நிதானமாக நடப்பவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பாங்க. மார்க்க பேணுதல் இருந்துச்சுன்னா அது பாதுகாக்கும் அவரை. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றான். எனவே நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க, நல்ல அறிவுரைகளை தரக்கூடியவங்க நமக்கு பக்கத்தில் இருக்க நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவங்கள வெறுக்க கூடாது. இந்த இடத்துல அந்த மக்கள் சொல்றாங்க, இது முதல் அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? நீ கர்வம் கொள்ளாது. ஏன்னா இது உனக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் தந்த செல்வம் நல்லா அப்படின்னு சொல்றான். நாம் வழங்கினோம் அப்படிதான் சொல்றான். வஆதைனாஹு மினல் குனூஸ். மினல் குனூஸ் என்ன? நமது பொக்கிஷங்கள் கொடுத்தோம், கொஞ்சம் கொடுத்தோம், அப்படித்தானே பொக்கிஷங்கள். எனவே அடுத்து சொல்றாங்க, அந்த வபுத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. இது மிக முக்கியமான விஷயம். வபுத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உனக்கு தந்ததை கொண்டு நீ உனது மறுமையை தேடிக்கொள். நல்லா பாருங்க, அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து நீ உனது மறுமையை தேடிக்கொள். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நமக்கு அல்லாஹ் சில திறமைகளை தந்திருக்கிறான் வைங்களேன். அல்லாஹ் நமக்கு இப்ப சிலருக்கு கிடைக்காத திறமை இன்னும் சிலருக்கு கிடைச்சிருக்கும், அப்படித்தானே? சிலரிடம் இல்லாத திறமை இன்னும் சிலரிடம் இருக்கிறது.
அப்ப இவைகளை கொண்டு நாங்கள் எப்படி நமது மறுமையை தேடிக்கொள்வது? நமது மறுமையை நாம் எப்படி தேடிக்கொள்வது? அல்லாஹ் நமக்கு உலகத்தில் தந்த நியமத்துகள் அருள்களை கொண்டு நாம் எப்படி எமது மறுமையை தேடிக்கொள்வது? இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இல்லையா? நாளை மறுமையில ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்க ஒவ்வொருவரும் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகள், இந்த நியமத்தை கொண்டு நாங்க எப்படி மறுமையை தேடுறது? இப்ப ஃபேஸ்புக் இது ஒரு நியமத், இது ஒண்ணு ஒரு நியமத். இதை கொண்டு நாம் எப்படி மறுமையை தேடுறது? இதை கொண்டு நாங்க எப்படி மறுமையை தேடுறது? சிந்திக்கணுமா இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறான்? மறுமையை அழித்து கொண்டிருக்கிறான். அதை கொண்டு என்ன செய்கிறான்? மறுமையை அழித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். சிலர்கள் மரணித்து விட்டாலும் அவங்களோட கபருக்கு பாவங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சிலர் மரணித்து விட்டாலும் அவங்க மரணிச்சுட்டாங்க, ஆனா அவங்களோட பேஜ் என்ன இருக்குது? ஆக்டிவா இருக்கும். அதுல சினிமாக்களும் இசைகளும் ஹராம்களும் இருக்குமாக இருந்தால் அவங்களோட கபருக்கு என்னதான் போய்த்து கொண்டிருக்குது? அதையெல்லாம் யாரெல்லாம் அதை பார்க்கிறானோ அவனோட கபருக்கு பாவங்கள் தான் போய்கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளின் மூலம் நாம் மறுமையை தேட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மறுமையை தேட வேண்டும். இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற முக்கியமான அறிவுரை காரூனுக்கு. அடுத்து என்ன? வலா தன்ச நசீபக மினத் துன்யா. உனக்கு துன்யாவுடைய பங்கை நீ மறந்துடாது. துன்யாவுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை நீ என்ன செஞ்சிடாத. மார்க்கம் என்ன முழுமையாக துறக்க சொல்லுதா? இல்லை. வலா தன்ச நசீபக மினத் துன்யா. உனது துன்யாவுடைய பங்கை நீ மறந்து விடாது. வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்திருக்கிறான், நீ என்ன செய்? மக்களுக்கு அருள் புரி, நல்லதை செய். அல்லாஹ் உனக்கு அருள் செய்திருக்கிறான். எங்களுக்கு எல்லாம் தராத அருள் உனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? தரப்பட்டிருக்கிறது. இந்த அருளை கொண்டு நீ என்ன செய்? படைத்த ரப்புக்கு அருள் செய்ய, நல்ல வழியில் செலவு செய், நல்லதை செய். அடுத்து நான் வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த். பூமியில் என்ன செய்யாத? குழப்பத்தை விளைவிப்பதை விரும்பாது. அதை நீ நாடாது, அதை விரும்பாது. பூமியில குழப்பம் செய்வதை நீ விரும்பாது. அந்த எண்ணங்களை வரக்கூடாது. இந்த செல்வம், இந்த பணத்தின் மூலம், இந்த செல்வத்தின் மூலம், இந்த செல்வாக்கின் மூலம் குழப்பம் செய்வதை நீ விரும்பாதே. நிச்சயமாக அவ்வாறு குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இவ்வளவு அறிவுரைகளையும் அந்த மக்கள் அவனுக்கு ஏன் சொன்னாங்க? திருந்தி வாழ வேண்டும் இல்லையா? அவன் ஒரு திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். ஆனால் என் அருமையான சகோதரர்களே, அவன் அவற்றையெல்லாம் உள்வாங்கவில்லை. அவன் உள்வாங்கவில்லை. அவன் சொன்னதெல்லாம் இதெல்லாம் எனது திறமையினால் எனக்கு வழங்கப்பட்டவைகள், எனது திறமை. அப்படித்தானே? மனிதனை பாருங்க, ஒரு மனிதனை பொறுத்தவரையில அவனுக்கு ஏதாவது என்ன அவன் பிளான் பண்ண மாதிரி நடத்துறா சொல்லுவான், இது எனது திட்டம், எனது பிளான். அதே தவறிட்டு வைங்களே, அடுத்தவன பேர்ல போட்டுருவான். தனக்கு இல்லது, யாருக்கு? அவர் விட்ட பிள்ளை. இதுதான் மனிதனுடைய நிலை நாங்க பாக்குறோம். எனவே இங்கு அவன் சொன்னதெல்லாம் இதுதான். என்ன? இது எனது திறமை என்று இவ்வாறு சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவனுக்கு முன்னர் இவனை விட பலமிக்க எத்தனையோ சமுதாயங்களை நாம் அளித்திருக்கிறோம், பார்க்கவில்லையான்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த வரலாறு குர்ஆன்ல சொல்லப்படுதுன்னு சொன்னா எதற்கு சொல்லப்படுகிறது? நாம் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. எனவே உங்களுடைய செல்வம், உங்களுடைய பட்டம் பதவிகள் படைத்த ரப்பை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? தூரமாக்கி விடக்கூடாது. அவைகள் தூரப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த் வலாக்கின் யுனஸ்ஸலு பிகதரி மா யஷா. அதனால நாங்க துஆ கேட்கும் போது கூட அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நீ எனக்கு தரக்கூடிய செல்வம் இந்த தீனை விட்டு என்னை தூரப்படுத்தி விடக்கூடாது. இந்த உனது மார்க்கத்தை விட்டு, உன்னை அமல் செய்வதை விட்டு, உன்னை நெருங்குவதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? இது தூரப்படுத்தி விடக்கூடாது. செல்வத்தை கேட்கும் போது மிக நிதானமாகவும் இருக்க வேண்டும். புரியுது அவன் சொல்றது? எனவே நறுமையான ரசூலுல்லாஹ் கேட்கும் போது எப்படி கேட்பாங்க? ஹதீஸ்ல வருது, அல்லாஹும்ம ரஸுக் ஆல முஹம்மதின் கூத்தா. ஹதீஸ்ல எப்படி வருது? ரசூலுல்லாஹ் எப்படி கேட்பாங்க? கூத், தேவையான அளவு. கூத்தன் என்ன? தேவையான அளவு. அன்றைக்கு என்ன உணவு தேவையோ அதை மட்டும் முகமதுடைய குடும்பத்துக்கு அருள்வாயா. அப்படிதான் அல்லாஹும்ம ரஸுக் ஆல முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்துக்கு தேவையான ரிசுக்கை எது தேவையோ அதை அருள்வாயா.
அப்படிதான் ரசூலுல்லாஹ் கேட்பான். எனவே நறுமையான சகோதரர்களே பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த செல்வம் என்பது, இந்த பொருளாதாரம் என்பது, இதை நாங்க இவ்வாறுதான் அல்லாஹ்விடத்துல என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். இல்லை என்றால் அதை நாங்க நிதர்சனமாக பார்க்கிறோம். நமது வாழ்க்கை நாங்க எவ்வளவு நம்மை சுற்றி உள்ளவங்களை பார்க்கிறோமா இல்லையா? சுற்றி உள்ளவர்களை நாங்க பார்க்கிறோம். என்ன செய்யலாம்? அவங்களுக்கு செல்வம் வரும்போது அவங்க என்ன செய்து அவங்களை அறியாமலே தீனை விட்டு, மார்க்கத்தை விட்டு அவர்கள் தூரமாகின்ற அந்த நிலைகள், தூரமாகின்ற நிலைகள். நாங்க ஹதீஸ்ல என்னதான் படிச்சிருக்கிறோம்? நபி அவங்க என்ன சொல்றாங்க? பேராசை எப்போது அதிகரிக்கும் என்று படிச்சிருக்கிறோம் ஹதீஸ்ல. சொல்லுங்க. பேராசை எந்த ஹதீஸ்ல நாங்க சொல்லுவோம்? அதுல ஒரு ஓடை அளவு ஒருத்தருக்கு தங்கம் இருக்குது. ஹதீஸ் நபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருக்கு ஒரு ஓடை அளவு தங்கம் இருந்தால் அவர் என்ன செய்வாராம்? இன்னொரு அதே போன்று ஒரு தங்கத்தாலான ஓடையை விரும்புவார். சும்மதிக்க விரும்ப மாட்டார். யார் விரும்புவாரு? உள்ளவர் தான் விரும்புறார். அப்ப ஹதீஸ் அப்படின்னு வருது. அப்ப என்ன செய்யறாரு? அவர் அதை போன்று இன்னொன்றை விரும்புவார். அப்ப இப்படி என்ன செய்யும்? மனிதன் அந்த ஆசைகள் அதிகரித்துக் கொண்டுதான் போகும். அப்ப எனவே இல்ல துராப் என்னது? மண் தான். மரணிக்கும் வரைக்கும் இதுதான், மவுத்து தான். புரியுதா? மண்ணை கொண்டுதான் அழைக்கலாம் என்ற மாதிரி வந்துடும். எனவே சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, துன்யாவை பொறுத்தவரையில நாங்கள் அதை அளவோடு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு அந்த மக்கள் காரூனுக்கு உபதேசம் செய்தும் அவன் என்ன செய்தான்? அழிவைத்தான் தேடிக்கொண்டான். அவன் பூமியிலே அவ்வாறே இழுக்கப்பட்டு அவன் அழிக்கப்பட்டான் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் குர்ஆனுடைய அந்த செய்திகளிலே படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு இந்த தலைப்புல நாங்க பார்க்கக்கூடிய வரலாறுகள்ல ஒன்று. அடுத்ததாக நறுமை சகோதரர்கள் நாம் பார்ப்போம் 7வது அத்தியாயம். எடுத்து 7வது அத்தியாயத்தை எடுத்து படிங்க. இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் 163வது வசனத்திலிருந்து, அதாவது இந்த சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாற்றை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வசனங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல 3 சாரார்கள் வருவார்கள். எத்தனை சாரார் வராங்க? 3 சாரார்கள் வருகிறார்கள். அதில் அல்லாஹுடைய கட்டளையை மீறி மீன் பிடித்த ஒரு சாரார். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களை எப்படி சோதித்தான் என்று சொன்னால், அந்த நாள்ல அதிகமாக என்ன செய்யும்? மீன் வர ஆரம்பிக்கிறது. இப்படி அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹு தஆலா இப்படி அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் கதாலிக்க நபுலூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன். இதை நீங்க முக்கியமா கவனிக்கிற இடம் உண்டு இந்த அத்தியாயத்தில். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்ப கதாலிக்க நபுலூஹும், நாம் இவ்வாறு அவர்களை சோதித்தோம், பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால். சுப்ஹானல்லாஹ். நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது, மதீனாவிலிருந்து இஹ்ராம் அணிந்து மக்காவுக்கு வரும்போது நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது தரை மார்க்கமான வேட்டை என்பது ஹராம் இஹ்ராமோடு இருக்கும் போது. அல்லாஹ் எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்றான்டா, சில என்ன செய்யும் பிராணிகள் வரும். எதற்கு அல்லாஹ் சொல்ற? நாம் அவர்களை அல்லாஹ் அவங்க எந்த அளவு பயப்படுறாங்க என்பதை சோதிப்பதற்காக இவ்வாறு செய்தோம் என்றும் அல்லாஹ் சொல்ல. அப்படி சோதிப்போம். எனவே இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய காரணத்தால் இப்படி சோதிக்கப்பட்டார்கள். இப்படி சோதிக்கப்பட்டவுடன் நறுமையான சகோதரர்களே, இப்ப இதை என்ன செய்யறாங்க? ஒரு சாரார் தடுக்கிறான். ஒரு சாரார் என்ன செய்யறாங்க? இதை தடுக்கிறார்கள். இது தடுத்த ஒரு விஷயம், இவ்வாறு செய்யாதீர்கள் என்று சொன்ன போது மற்றொரு சாரார், 3வது ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள் என்றால், அதாவது நீங்கள் ஏன் இவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும்? அல்லாஹ் இவர்களை அழிக்க நாடிவிட்டான். அல்லாஹ் தனது கடுமையான தண்டனையை கொண்டு இவர்களை பிடிக்க ஆரம்பித்து விட்டான். நீங்கள் ஏன் இவர்களுக்கு போதனை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். புரிஞ்சா? மொத்தம் பாத்தீங்கன்னா 3 சாரார் வருகிறார்கள். இந்த இடத்துல அவங்க சொன்ன பதில் மிக முக்கியமானது. அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சாலும் என்ன, இவர்கள் நமது இந்த போதனைகளை எல்லாம் செவியேற்க மாட்டாங்க, எமது இந்த போதனைகளுக்கெல்லாம் இவர்கள் காது கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிந்தாலும் அவங்க சொன்ன பதில், காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், நாம் உங்கள் ரப்பிடத்தில் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், நாம் அந்த தவறை பார்க்கிறோம்,
பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. நல்லா இதை கவனிங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். எப்படி சொல்றான்? வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின். அல்லாஹ் உமது இறைவன் எந்த ஒரு ஊரையும் அநியாயமாக அழிப்பதில்லை, எந்த ஒரு ஊரையும் அநியாயமாக அழிப்பதில்லை. வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் வரை. நாங்க ரெண்டு வார்த்தை பார்க்கிறோம், ஒன்று சாலிஹ், அடுத்த முஸ்லிஹ். சாலிஹ்னா யாரு? சாலிஹ்னா அவர் அமல் செய்கிறார். சாலிஹ்னா என்ன அர்த்தம்? அவர் அமல் செய்கிறார். முஸ்லிஹ்னா அவர் அமல் செய்கிறாரு, அமல் செய்யறதோட பிறரையும் திருத்துறார். முஸ்லிஹ்னா சீர்திருத்துறார். அல்லாஹ் சொல்ற இந்த இடத்துல வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அல்லாஹ் எந்த ஒரு ஊரையும் அநியாயமாக அழிப்பதில்லை, அவர்களில் சீர்திருத்தவாதிகள் அங்க இருக்கும் வரை. அப்ப சீர்திருத்தவாதிகள் இருந்தா யாருக்கு பாதுகாப்பு? மொத்த ஊருக்கே தான் பாதுகாப்பு, மொத்த ஊருக்கே பாதுகாப்பட்டும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மொத்த ஊருக்கே பாதுகாப்பட்டும் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் ரப்பிடத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் ரப்பிடத்துல இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய, என்ன ஒரு ஒரு கட்டாயமாக தெரிய வேண்டிய ஒரு மார்க்க விளக்கம் என்னவென்றால், இப்ப நமக்கு கன்ஃபார்மா தெரியும் நாங்க சொன்னா அவன் செய்ய போறது இல்லை. இப்ப நிறைய பேர் சொல்லாம இருக்கிறது அதனால தானே, நிறைய பேர் சொல்லாம இருக்கிறது அதனால தான் அவன் என்ன செய்ய போறது இல்லை, திருந்த போறது இல்லைன்னு தான். ஆனா இங்க என்ன, இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சும் இவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கடா, நாங்க அல்லாஹ்விடத்துல தப்பிக்க, நாங்க படைத்த ரப்பிடத்துல குற்றவாளியாக கூடாது. காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும். அடுத்து வல அல்லஹும் யத்தகூன், அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, வல அல்லஹும் யத்தகூன், அவர்கள் திருந்தலாம். இதுவும் இருக்கணும். என்ன இருக்கணும்? அவர்கள் திருந்தலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். அவர்கள் திருந்தலாம் என்ற பிரார்த்தனையோடு செய்ய வேண்டும். அவர்கள் திருந்தலாம் என்ற அந்த பிரார்த்தனையோடு செய்யும். இது முக்கியமானது. நாங்க அடுத்து எப்பயும் எதிர்பார்க்க கூடாது, நாங்க சொன்னா அவன் திருந்தித்தான் ஆக வேண்டும் எதிர்பார்க்க கூடாது. நாங்க சொன்னா அவன் திருந்தித்தான் ஆக வேண்டும் எதிர்பார்க்கவும் கூடாது. நபிமார்களுடைய தாவாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களோட தாவால அல்லாஹ் சொல்றது போன்று 950 வருட தாவா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல வமா ஆமனமாக இல்லா கலீல், சொற்பமானவங்க தான் அவரோட ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே நபிமார்களுடைய தாவால இதன் தவறா இல்லை, தாவா அவங்க முறையாக செய்தார். அல்லாஹ் எப்படி வஹையின் மூலம் அறிவித்து கொடுத்தானோ அதே போன்று தாவாவை செய்தார்கள். அதில் எந்த குறையும் செய்யல. ஆனால் அந்த உள்ளங்கள் அதை சென்றடைவது என்பது படைத்த ரப்புடைய கையில் இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாங்க எப்போதும் தாவா செய்கின்ற போது அதனுடைய ரிசல்ட் உடனே கிடைக்கணும்லாம் செய்யவே கூடாது. அவங்க வல திருந்தலாம், வல அல்லஹும் யத்தகூன், வல அல்லஹும் யத்தகூன், அவர்கள் என்ன செய்யலாம், திருந்தலாம். அப்படிதானே? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விதைகளை நாங்கள் போடுவோம் பூமியில, அந்த விதைகள் என்ன செய்யும், நீண்ட காலத்துக்கு பிறகு கூட என்ன செய்யலாம், அது வளர்ந்து வரலாம், தண்ணீர் எனவே நாம் இந்த தவா என்பதை பொறுத்தவரையில் நாம் அதை செய்வோம், அதனுடைய பலன் என்பது என்ன செய்யலாம், பிறகு கூட நீண்ட காலத்துக்கு பிறகு கூட அது இருக்கலாம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, ரெண்டு முக்கியமான காரணம் சொன்னான். தாவாலை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிந்து எங்களோட சிந்தனையில் இருக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று என்ன சொல்லுங்க? முதலாவது, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் தப்ப வேண்டும், அதற்காக நான் சொல்ல வேண்டும் என்பது ஒன்று. அடுத்து என்ன, அவங்க திருந்தலாம், கன்ஃபார்மா இல்லை, என்னல்ல கன்ஃபார்மா அவங்க திருந்தன் ஆகணும் என்பது கிடையாது. அவர்கள் என்ன செய்யலாம், திருந்தலாம். அந்த அந்த ஆதரவும் துவாவும் இருக்கணும். நாங்கள் என்ன செய்யணும், அந்த துவாவோடும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கு, அவங்களை இந்த பாவத்திலிருந்து அவங்களை பாதுகாத்து விடு என்ற அந்த பிரார்த்தனையோடும் நல்ல எதிர்பார்ப்புகளோடும் என்ன செய்யணும், நாம் அதை செய்ய வேண்டும். அதை நாம் இந்த ரெண்டும் அப்படிதான். இப்ப ரசூலுல்லாஹ் யூதர்களோடு யுத்தம், ஹைபர் என்ன யுத்தம், போர் என்பது எப்போ வரும் சொல்லுங்க? எல்லா முயற்சியும் தோல்வி, சமாதானத்துடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்து கடைசியில் தான் என்ன வரும், யுத்தம் வரும், போர். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் கூட அலி ரலியல்லாஹுடைய கையில் ரசூலுல்லாஹ் கொடியை கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்கள முதலாவது நீங்க இஸ்லாத்துக்கு தான் அழைக்கணும். அவர்களை முதலாவது நீங்க அந்த யூதர்களை, எவ்வளவு மோசமான ஒரு சமுதாயம் அந்த யூத கூட்டம், அந்த சமுதாயத்துக்கு அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அலி ரலியல்லாஹு இடத்துல, அதாவது அவர்களை நீங்க இஸ்லாத்தின் பால் தான் அழைக்க வேண்டும்.
فَوَاللَّهِ لَأَنْ يَهْدِيَ اللَّهُ بِكَ رَجُلًا وَاحِدًا خَيْرٌ لَكَ مِنْ حُمْرِ النَّعَمِ. உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது உங்களுக்கு செவ்வகை ஒட்டகைகள், அதான் மிக பெருமதி. போர்ல உங்களுக்கு கனிமத்தாக செவ்வகை ஒட்டகைகள் கிடைப்பதை விட எது சிறந்தது? உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது, ஹிதாயத்து கிடைப்பது என்று ரசூலுல்லாஹ் அறிவுரை அங்க சொன்னாங்களா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனவே நறுமை சகோதரர்களே, இதுதான் ஒவ்வொருடைய நோக்கம் என்ன? மற்றவங்களுக்கு நேர்வழி, ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். அவன் எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் அவனுக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறு அவங்க அந்த மக்களுக்கு நினைவு படுத்தினாங்க, இவ்வாறு செய்யாதீங்க, சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்காதீங்க என்று சொன்ன போதும் அவர்கள் அதை புறக்கணித்து மறந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாம் என்ன செய்தோம்? அவர்களை, அந்த அநியாயத்தை செய்தவர்களை குரங்குகளாக மாற்றினோம். இந்த பாவத்தை தடுத்தாங்களே அவர்களை நாம் காப்பாற்றினோம். பாவத்தை தடுத்தவங்களாக என்ன செய்தோம்? நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் இதுல அந்த ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் எதுவுமே சொல்லல. என்ன செஞ்சாங்க? தடுத்தவங்களையும் போய் என்ன செஞ்சாங்க? நீங்க உபதேசம் செய்யணும்னு சொன்னாங்களே அவங்கள பத்தி எதுவும் வரல. பாதுகாக்கப்பட்டது யாருதான்? அல்லாஹ் விட்டு தாங்க, அல்லாஹ் விட்டு தாங்க தப்பிக்கணும்னு சொன்னவங்க மட்டும்தான். அந்த கூட்டம் தான் பாதுகாக்கப்படுது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான வரலாறுகளை குர்ஆன் சொல்கிறது என்றால் மனிதன் திருந்தி வாழ வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உன்னதமான அந்த நோக்கத்தில் தான் இந்த வரலாறுகள் அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லப்படுகின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதுல இன்னும் சில செய்திகள், வரலாறுகள், இவ்வாறாக நாங்கள் பேச வேண்டிய குர்ஆனுடைய சில வரலாறுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் இன்னொரு சந்தர்ப்பம், வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அதனுடைய தொடரை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.